Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 53வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, சிம்சன்ஸ் 1/3 ரூல் பார்க்க போறோம். ஓகே. ஸோ திருப்பி நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் என்னன்றது ஒரு குயிக்காக வந்துட்டு திருப்ப ரீகேப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூமெரிக்கல் இன்டகிரேஷன்றது வந்துட்டு ஒரு குவாட்ரேச்சர் மீனிங்கு. ஓகே. ஸோ அதாவது ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. எப்படின்னா ஒரு கர்வ் லீனியர் ஃபிகருக்கு வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக உள்ள ஒரு ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே. ஸோ அதுக்கு அதோட ஏரியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு இது கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு நிறையா இடத்துல வந்து இப்போ யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில், அப்புறம் வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங்கில், ஃபுட் ப்ராசஸிங்கில் நிறைய இடத்துல வருது. ஸோ ரியல் அனாலிசிஸ் வந்து எப்படி வந்துட்டு நியூமெரிக் இன்டகிரேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. பட் எக்ஸாக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. ஸோ அது அப்போ வந்து நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அனாலிட்டிக்கல் இன்டகிரேஷன் இல்லாதப்ப. ஸோ அது போக வந்து டிஸ்கிரீட் பாயிண்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி எப்படி நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கிறது இது பண்ணலாம். ஸோ இது பேசிக்கலாக வந்துட்டு நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா, ரோம்பர்க் இன்டகிரேஷன் அண்ட் குவாட்ரேச்சர் ரூல், இந்த 3 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு இது பார்த்துட்டோம். நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்ட் ஃபார்ம், இன்னொன்று வந்து ஓப்பன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகே. ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் ஏவும் பியும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஏவும் பியும் அந்த ஃபார்முலாவில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு க்ளோஸ்ட் ஃபார்ம். ஏவும் பியும் உங்களுக்கு இதில் இல்லைன்னா அது வந்து ஓப்பன் ஃபார்ம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து க்ளோஸ்ட் ஃபார்மில் ட்ரெபிசாய்டல் ரூல் மட்டும் பார்த்தோம். ஸோ இதோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, இந்த நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலோட பேசிக் ஐடியா என்னன்னா, உங்களோட எஃப்ஆப்எக்ஸ் வந்துட்டு எஃப்ஆப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப்ஆப்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணுற இன்டகிரல் எஃப்ஆப்எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஒரு இன்டகிரல் ஒரு பிஎன்ஆப்எக்ஸ் ஒரு பாலினாமியல் கண்டுபிடிங்க. அது எங்கேருந்து வருதுன்னா வெயிட்ஸ் அப்ராக்சிமேஷன் தியரம்லேருந்து வருது. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இதோட ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் இதில் வந்து நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் பண்ணுறோம். ஸோ அது இது பண்ணுறோம், அதை தான் எக்ஸ்பிளைட் பண்ணப்படுது. ஸோ அந்த இதை ஏற்கனவே பார்த்தோம், எஃப் மைனஸ் பிஎன். ஸோ பிஎன்றது ஒரு பாலினாமியல், வெயிட்ஸ் அப்ராக்சிமேஷன் தியரம்லேருந்து வருது. ஸோ அப்போ இன்டகிரல் எஃப்ஆப்எக்ஸ் டிஎக்ஸ் ஏ டு பி கண்டுபிடிக்கிறப்பல இன்டகிரல் ஏ டு பி பிஎன்ஆப்எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ அதை வந்துட்டு குட்டி குட்டியாக உடச்சி பண்ணோம்னா அது வந்து காம்போசிட் ரூல்னு வரப்போகுது. இதில் வந்து ட்ரெபிசாய்டல் ரூல் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ட்ரெபிசாய்டல் ரூல் என்ன பண்ணணும்னா, இன்டகிரல் எஃப்ஆப்எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக என்ன பண்ணணும்னா, இன்டகிரல் அதை வந்து எப்படி இது பண்ணணும்னா, எஃப்ஆப்எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு ஈக்குவலன் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா, இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா இன்டகிரல் P1 டிஎக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகே. இன்டகிரல் P1 டிஎக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஏ டு பி. ஓகே. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ ஒரு இந்த இது கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஜாயின் பண்ணி இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சேன், அதான் இதோடது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்துட்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் ஏ பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. அதாவது நம்மளோட ட்ரெபிசாய்டோட ஏரியா என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது ஏபி, இது எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் பி. ஓகே. அப்படின்னா இந்த இது வந்துட்டு இதோட ட்ரெபிசாய்டல் ரூல் வந்து இதுதான் வந்து ஆன்சர் இருப்பது. ஓகே. ஸோ இது வந்து டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரெபிசாய்டல் ரூல் இருந்துச்சு. அதே மாதிரி சிம்சன் ரூல் இப்போ என்ன பண்ண போறோம்னா, பேசிக் சிம்சன் ரூல் என்னன்றதை பார்க்க போகிறோம். சிம்சன் ரூல் என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி தான் இன்டகிரல் ஏ டு பி எஃப்ஆப்எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, எஃப்ஆப்எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் எடுக்க போகிறேன். அதாவது இன்டகிரல் P2 டிஎக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே. இன்டகிரல் ஏ டு பி P2 டிஎக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, என்னோட கரு வந்துட்டு இதே மாதிரி தான். ஓகே. ஸோ கரு வந்து அதே தான் எனக்கு. ஓகே. சப்போஸ் கரு வந்து இப்போ இருக்குது. ஓகே. கரு வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ வந்துட்டு சப்போஸ் இது ஏபி கொடுத்துருக்காங்கன்னா, இது ஏவும் பியும் கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு எஃப் ஆஃப் ஏ என்னன்னு தெரியும். ஓகே. எஃப் ஆஃப் ஏ என்னன்னு தெரியும், எஃப் ஆஃப் பி என்னன்னு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்வல் வந்து 2 உடைக்கிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு வரும். இந்த இன்டர்வல் 2 உடைச்சோன்னா அப்போ இங்கனக்குள்ளே வந்துட்டு ஒரு இது வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேரபுலா கண்டுபிடிக்க போகிறேன். அந்த பேரபுலா வந்துட்டு இந்த 3 பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த பேரபுலா வந்து 3 பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்து அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு இதோட ஏரியா, அந்த பேரபுலாக்கு உள்ள ஏரியா என்னன்னு பார்த்து அதுதான் என்னோட ஏரியான்றது சொல்ல போகிறேன். இந்த இதுக்கு அப்ராக்சிமேட் ஏரியான்னு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பேரபுலா இருப்பது. இது வந்து எதுலேருந்து கொடுக்க போகிறேன்னா, ஸோ வந்துட்டு இதில் வந்து x0 ஈக்குவல் டு நான் வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன், x1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. x2 வந்துட்டு பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு x0, x1, x2 கொடுத்ததுனால எனக்கு என்னென்னா, என்னோட லெக்ராஞ்ச் பாலினாமியலேருந்து கண்டுபிடிக்கும். ஸோ P2 வந்து நான் எடுக்க போகிறேன்னா லெக்ராஞ்ச் பாலினாமியல் எடுக்க போகிறேன். ஓகே. இது வந்து ஒரு லெக்ராஞ்ச் பாலினாமியல். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறேன். லெக்ராஞ்ச் பாலினாமியல் எடுக்க போகிறேன். ஸோ லெக்ராஞ்ச் பாலினாமியல் என்ன P2 of x என்ன லெக்ராஞ்ச் பாலினாமியல் அப்படின்னா x minus x1 divided by x0 minus x1 x minus x2 divided by x0 minus x2 into f of x0 plus x minus x0 divided by x1 minus x0 x minus x2 divided by x1 minus x0 into f of x1 plus x minus x0 divided by x2 minus x0 x minus x1 divided by x2 minus x1 into f of x2. இதான் என்னோட லெக்ராஞ்ச் பாலினாமியல். ஓகே, ஸோ இந்த லெக்ராஞ்ச் பாலினாமியல் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுறதுனா இது இன்டகிரல் dx போட்டோம்னா ஸோ ஒவ்வொன்றையும் இன்டகிரேட் பண்ணும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றையும் இன்டகிரேட் பண்ணோம், இதை இன்டகிரேட் பண்ணோம், இதை இன்டகிரேட் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் எதெல்லாம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு இது கீழே டினாமினேட்டர் எல்லாமே கான்ஸ்டன்ட், இதில் உள்ளது தான் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ நான் இதில் யூஸ்வலாக என்ன கால்குலேட் பண்ணால் x minus xi into x minus xjக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சா போதும். இன்டெக்ரல் a to b இன்டெக்ரல் x0 to x2 ஓகே x0 to x2 x minus xi x minus xj dx கண்டுபிடிச்சா போதும் என்னோட ஆன்சர் வந்துடும். ஸோ இது இப்போ என்ன வரப்போகுதுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணனா ஆக்சுவலாக ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. அது என்னன்றது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக இது எப்படி வருது அப்படின்னா இதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா a இன்ட்டு சம் வேல்யூ வரப்போகுது f of x0 ப்ளஸ் b இன்ட்டு f of x1 ப்ளஸ் c இன்ட்டு f of x2 வரப்போகுது. இந்த ஏபிசி என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு மெத்தடில் கால்குலேட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் அடுத்து ஒரு மெத்தட் சொல்லி தருவேன், அதில் வந்து இந்த ஏபிசி வந்து ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த மெத்தடில் போடுவோம், அதுக்கு அடுத்து வந்துட்டு வேறு மெத்தட்லையும் நம்ம போட்டு பார்ப்போம். பட் இந்த லெக்சரில் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இது வந்து என்னென்னா a இன்ட்டு f of a ப்ளஸ் b இன்ட்டு f of a ப்ளஸ் b by 2 ப்ளஸ் c இன்ட்டு f of b. ஸோ இதுதான் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் நான் என்ன கால்குலேட் பண்ணால் இப்போ நான் கால்குலேட் பண்ண வேண்டியது இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இன்டெக்ரல் x0 to x2 x minus xi into x minus xj. ஓகே, i வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் வந்து மாறும். ஒரு இடத்துல வந்துட்டு x minus x1 x minus x2 இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து x minus x0 x minus x2 இருக்கும், ஒரு இடத்துல x minus x1 x0 x minus x1. ஸோ i and j நாட் ஈக்குவல் j இருக்குது. ஸோ அது வந்து என்னன்றதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ x minus xi x minus xjக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ திரும்ப வந்துட்டு நம்ம ஏற்கனவே போனதில் பார்த்த மாதிரி தான். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணால் இது என்ன பண்ணுறதுனா UDV ஃபார்மலைஸ் பண்ணால் இன்டெக்ரல் x0 to x2 இது வந்து எப்படி இருக்குன்னா x minus xi into d of x minus xj whole square by 2. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் இந்த இது வரப்போகுது. ஸோ இதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணால் x minus xi into x minus xj whole square by 2 minus integral x minus xj whole square by 2 into dx. Okay, x minus xj whole square x minus xj whole square by 2 into dx. Okay, by 2 into dx. Okay, ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரப்போகுது. ஸோ இதில் வந்து x0 இதில் வந்து நான் இது சப்ஸ்டியூட் பண்ணும் x0 to x2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, x0 to x2 இதில் x0 to x2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இது என்ன ஆயிருன்னா x minus x2 minus x0 xi into x2 minus xj whole square by 2 okay minus x0 minus xi x0 minus xj whole square by 2 minus இது வந்துட்டு x minus xj whole cube by 6 x0 to x2 இருக்கும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணோம். செகண்ட் டேர்ம் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு x2 minus xi into x2 minus xj whole square by 2 minus x2 minus x0 minus xi x0 minus xj whole square by 2 minus x2 minus xj whole cube by 6 plus x0 minus xj whole cube by 6. ஓகே, ஸோ இதான் என்னோடது. ஸோ இதில் வந்து x2 minus xj whole square வந்துட்டு காமனாக எடுத்தோம்னா என்ன வரும் x2 minus xj whole square காமனாக எடுத்தோம்னா இது வந்துட்டு x2 minus xi இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து x2 minus xj whole square காமனாக எடுத்தோம்னா இது வந்து மைனஸ் x2 minus xj by 6ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதில் 2வையும் எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் 2 இருக்கிறதுனால இதில் 2வையும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இது வந்து 3 ஆயிரும். ஓகே, ஸோ x2 minus xj வரப்போகுது. அதே மாதிரி இதில் வந்துட்டு ப்ளஸ் x0 minus xj whole square by 2 எடுத்துட்டோன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா ஸோ இதில் மைனஸ் எடுத்துக்கோம். ஓகே, ஸோ இதில் மைனஸ் அப்போ இது வந்து x0 minus xi மைனஸ்
இதில் வந்துட்டு எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ்ஜே பை த்ரீன்னு இருப்பது. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் என்ன இருப்பது? இது ஃபர்தராக சிம்பிளை பண்ணோம்னா ஸோ இது வந்துட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ்2 மைனஸ் எக்ஸ்ஜே ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஸோ இதில் x2 இது x2 பை 3 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 2x2 பை 3 ஆயிரும். ஓகே, 2x2 பை 3 மைனஸ் இதில் xi இதில் வந்து xj இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ மைனஸ் xi ப்ளஸ் xj பை 3. அதே மாதிரி தான் இதுலையும் x நாட் மைனஸ் xj ஹோல் ஸ்கொயர் பை 2 இது எடுத்துட்டோம்னா x நாட் 2x நாட் பை 3 மைனஸ் x நாட் xi ப்ளஸ் xj பை 3. ஓகே, ஸோ இதில் இப்போ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணால் இந்த இன்டகிரேஷன் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு x மைனஸ் x1 x மைனஸ் x2 x மைனஸ் x நாட் x மைனஸ் x2 எக்ஸட்ரா கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டகிரல் x மைனஸ் x1 இன்ட்டு x மைனஸ் x2 கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? ஓகே, இன்டகிரல் dx கால்குலேட் பண்ணோம்னா இது வந்துட்டு ஐயும் ஜேவும் இருக்க இடத்துல ஐ இருக்க இடத்துல 1 ஜே இருக்க இடத்துல 2 போடணும். ஸோ ஐ இருக்க இடத்துல 1 ஜே இருக்க இடத்துல 2 இதில் போட்டோம்னா என்ன ஆகுனா x2 மைனஸ் எக்ஸ் ஜே வந்து 2. ஸோ x2 மைனஸ் x2 இது வந்து 0 ஆயிரும். ஓகே, x2 மைனஸ் x2 ஸோ இது வந்து 0 ஆயிரும். இதில் வந்துட்டு x நாட் மைனஸ் ஜே போடுறேன். ஸோ x நாட் மைனஸ் ஜே போடும்போது இது வந்து மைனஸ் x நாட் மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் பை 2. ஓகே, அடுத்து இதில் வந்து ஜே இருக்க இடத்துல ஐ இருக்க இடத்துல 2 போடணும், 1 போடணும், ஜே இருக்க இடத்துல 3 போடணும். ஸோ அதனால் இது வந்து இன்ட்டு 2x நாட் பை 3 மைனஸ் இது வந்து x1 இது வந்து x2 பை 3. ஓகே, அதே மாதிரி இன்டகிரல் x மைனஸ் இந்த இதில் x மைனஸ் x நாட் இன்ட்டு x மைனஸ் x2 dx போடும்போது ஸோ ஐ இருக்க இடத்துல ஜே சார் ஐ இருக்க இடத்துல 0 ஜே இருக்க இடத்துல 2. ஸோ திருப்ப 2 போடும்போது அது 0 ஆயிரும். ஸோ அதனால் அது வேனிஸ் ஆயிரும். ஸோ ரெண்டாவது டேர்ம் தான் இதில் இருக்கும்போது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா x நாட் மைனஸ் xj போட போகிறேன். ஸோ x நாட் மைனஸ் அகைன் x நாட் மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இதில் வந்துட்டு 2x நாட் பை 3. ஸோ ஐ இருக்க இடத்துல 0 ஸோ மைனஸ் x நாட் ஜே இருக்க இடத்துல 2 ஸோ xj ப்ளஸ் x2 பை 3. ஓகே, அதே மாதிரி இன்டகிரல் x மைனஸ் x இந்த இது x மைனஸ் x நாட் இன்ட்டு x மைனஸ் x1 போடும்போது என்ன ஆகும்னா ஈக்குவல் டு மைனஸ். ஸோ திருப்பி வந்துட்டு இதில் வந்து 0 ஆகாது. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எக்ஸ் நாட் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நம்ம வந்துட்டு ஜே இருக்குது. ஓகே, ஜே வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வந்துட்டு ஓகே இதில் வந்து 0 ஆகாது. ஸோ அது கேர்ஃபுல்லாக இது பண்ணோம். ஸோ x2 மைனஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு x2 மைனஸ் எக்ஸ் ஐ இருக்க இடத்துல 0 ஜே இருக்க இடத்துல 1. ஓகே, ஸோ x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2x2 பை 3 மைனஸ் எக்ஸ் இது வந்து xi. ஓகே, மைனஸ் x0 மைனஸ் ப்ளஸ் x1 பை 3. ஓகே, ப்ளஸ் மைனஸ் சாரி x நாட் மைனஸ் ஜே இருக்க இடத்துல 1. ஸோ x நாட் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2x நாட் பை 3. ஓகே, 2x நாட் பை 3 மைனஸ் x நாட் ப்ளஸ் x1 பை 3. ஓகே, ஸோ இதான் இதுக்குரியது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இதில் வந்து ஏபிசி என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏபிசி தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஏபிசி வேல்யூஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் நாட் மைனஸ் x1. ஸோ எக்ஸ் நாட் x1 xோட ப்ராப்பர்ட்டி என்ன? எக்ஸ் நாட் வந்துட்டு ஏ, x1 வந்துட்டு a ப்ளஸ் பி பை 2, x1 வந்துட்டு சாரி x2 வந்துட்டு b. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் நாட் மைனஸ் x1ஓட டிஃப்ரென்ஸ் என்ன? எக்ஸ் நாட் மைனஸ் x1ஓட டிஃப்ரென்ஸ் வந்து b மைனஸ் சாரி a மைனஸ் பியாக இருப்பது, சாரி b மைனஸ் ஏவாக இருப்பது. ஓகே, ஸோ 2 டைம்ஸ் எக்ஸ் நாட் மைனஸ் x1 சாரி x1 மைனஸ் x நாட் என்னவா இருக்கும்? x1 மைனஸ் x நாட் வந்துட்டு ஓகே b மைனஸ் a பை 2ஆக இருக்கும். ஓகே, அந்த பாதி லென்த் தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எக்ஸ் நாட் மைனஸ் x1 வந்துட்டு ஈக்குவல் டு a மைனஸ் a ப்ளஸ் b பை 2. அப்போ இது வந்துட்டு a பை மைனஸ் b பை 2 இருக்கும். ஸோ அப்போ சிம்பிளைஸ் 2 டைம்ஸ் எக்ஸ் நாட் மைனஸ் x1 வந்துட்டு என்னது? a மைனஸ் b. அதேமாதிரி 2 டைம்ஸ் x1 மைனஸ் x2 என்னவாக இருக்குன்னா a மைனஸ் பியாக இருக்கும். ஓகே, 2 டைம்ஸ் x1 மைனஸ் x நாட். ஓகே, அதுபோக உங்களுக்கு எக்ஸ் நாட் மைனஸ் x2 என்னன்னு தெரியும். எக்ஸ் நாட் மைனஸ் x2 வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அது வந்து a மைனஸ் பி. x2 மைனஸ் x நாட் வந்து b மைனஸ் சி. அப்போ x1 மைனஸ் எக்ஸ் நாட் மைனஸ் x2 வந்துட்டு a மைனஸ் பி. ஸோ இதில் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆக போகுதுன்னா ஸோ இதில் யூஸ் பண்ணோம்னா ஸோ இந்த இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஸோ இது வந்துட்டு a. ஓகே, ஸோ a கண்டுபிடிக்கும் போது இது வந்து a இருக்கும். இதில் வந்து டிவைடட் பை வரப்போகுது. ஸோ இதில் யூஸ் பண்ணோம்னா என்ன வரப்போகுதுன்னா இது வந்துட்டு எக்ஸ் நாட் மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ எக்ஸ் நாட் மைனஸ் x2 வந்துட்டு நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் நாட் மைனஸ் x2 வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்.
ஓகே. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வரப்போகுது. ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ இது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ ஏ வந்துட்டு என்ன அப்படின்னா ஏ வந்துட்டு ஸோ இது வந்துட்டு I1 எடுத்துக்கும், இது I2ன்னு எடுத்துக்கும், இது I3ன்னு எடுத்துக்கும். ஓகே. ஸோ A1 வந்துட்டு I1 டிவைடட் பை x0 மைனஸ் x1 இன்டூ x0 மைனஸ் x2. ஓகே. ஸோ இதில் வந்து A to B, இதில் வந்து A to B நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இன்டெக்ரல் இந்த இதில் A to B சப்ஸ்டியூட் பண்ணுவோம். I1ல A to B சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இதில் வந்து A to B சப்ஸ்டியூட் பண்ணும்போது x0 மைனஸ் x2 எனக்கு ஆல்ரெடி தெரியும். x0 மைனஸ் x2 வந்து A மைனஸ் B. ஸோ மைனஸ் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் பை 2. ஓகே. டிவைடட் பை 2. ஓகே. 2x0. ஸோ 2 இன்டூ x0 வந்துட்டு A. ஓகே. ஸோ 2A பை 3 மைனஸ் x1 எனக்கு தெரியும். x1 வந்து A ப்ளஸ் B பை 2, x2 பை 3 ப்ளஸ் B பை 3. ஓகே. டிவைடட் பை x0 மைனஸ் x1 என்னன்னு தெரியும். x0 மைனஸ் x1 வந்து A மைனஸ் B. ஓகே. x0 மைனஸ் x2 எனக்கு தெரியும், அது வந்துட்டு A மைனஸ் சாரி இது வந்துட்டு 2 A மைனஸ் B பை 2 வரும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஓகே இது வந்து பை 2 வரும். ஓகே. இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, அதே மாதிரி இந்த A மைனஸ் B இந்த A மைனஸ் B கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் A மைனஸ் B இன்டூ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 2A ப்ளஸ் B பை 3. ஸோ இதில் சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போதுன்னா 1/6ன்னு வரும். ஓகே. ஸோ இது வந்து சிம்பிளை பண்ணும்போது 6ன்னு வரப்போது. ஸோ ஜஸ்ட் திங்க் பட் B மைனஸ் A பை 6. ஓகே. அதே மாதிரி B கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா பிக்கு இதே மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து I2 அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திருப்பி அதே மாதிரி A மைனஸ் B பை ஸ்கொயர் பை 2 எக்ஸட்ரா வரப்போகுது. ஸோ இந்த இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து B இது எல்லாத்துக்கும் என்ன வரப்போகுதுன்னா ஜஸ்ட் சிம்பிளி வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா B மைனஸ் A மைனஸ் B A மைனஸ் ஓகே இங்கே இது வந்து ஜஸ்ட் B மைனஸ் A பை 6ன்னு வரும். ஓகே. ஸோ அந்த இது A மைனஸ் B கேன்சல் ஆகும். ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 2A மைனஸ் A பை 2. ஓகே. ஸோ 2A பை 3 மைனஸ் A பை 2 போட்டிங்கன்னா இது என்ன வரப்போகுதுன்னா இதில் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி அப்போ 4A பை 4A மைனஸ் 3A பை 6ன்னு வரும். ஸோ இது வந்து A பை 6ன்னு வரும். அதே மாதிரி இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் B பை 2. ஓகே. ப்ளஸ் B பை 3 வருது. ஸோ இது வந்து என்ன வரப்போகுதுன்னா இங்கே 3 இங்கே 2. ஸோ இது வந்து மைனஸ் B பை 6ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ A மைனஸ் B பை 6ன்னு வரும் இது. ஸோ அதனால் இந்த இது வந்து A மைனஸ் B பை 6ன்னு வரும். இந்த A மைனஸ் B இந்த A மைனஸ் B கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு மைனஸ் A மைனஸ் B பை 6 வரும். இஸ் நத்திங் பட் B மைனஸ் A பை 6. ஸோ அப்போ இதுலேயும் அதே தான். ஓகே. ஸோ இதுலேயும் என்ன வரப்போகுது, A மைனஸ் B பை 6 தான் வரப்போகுது. ஸோ இந்த இதுவும் அதே தான் வரப்போகுது. ஸோ டினாமினேட்டரில் என்ன வரப்போகுதுன்னா ஸோ பிக்கு வந்து என்ன வரப்போகுதுன்னா I2 ஆஃப் A கமா B. ஓகே. I2 ஆஃப் A டு B டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து என்ன வரப்போகுது x1 மைனஸ் x0 இன்டூ x1 மைனஸ் x2ன்னு வரப்போகுது. ஓகே. ஸோ இதில் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அந்த டேர்ம் வந்துட்டு A மைனஸ் B ஸ்கொயர் பை 6. ஓகே. மைனஸ் A மைனஸ் B ஸ்கொயர் பை 2 வரப்போகுது. ரெண்டாவது டேர்ம் வந்துட்டு A மைனஸ் B பை 6 வரப்போகுது. ஓகே. ஸோ இது என்ன ஆகுது x1 மைனஸ் x0 நமக்கு தெரியும். x1 மைனஸ் x0 வந்துட்டு A மைனஸ் B. ஓகே. A மைனஸ் B பை 2 வரும். ஓகே. A மைனஸ் B பை 2 வரும், மைனஸ் வரும். ஓகே. ஏன்னா அங்கே x0 மைனஸ் x1 இருக்குது, இங்கே x1 மைனஸ் x0 இருக்குது, அதனால் இது மைனஸ் ஆயிரும். A மைனஸ் B பை 2. ஓகே. அடுத்து x1 மைனஸ் x2 கண்டுபிடிக்கணும். x1 மைனஸ் x2 வந்துட்டு A மைனஸ் B பை 2. ஓகே. ஸோ அப்போ வந்து இது என்ன ஆயிரும்னா திருப்பி வந்துட்டு இது கால்குலேட் பண்ணும்போது A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் எல்லாமே போய் திருப்பி வந்து இந்த 2/2 ஒரு எக்ஸ்ட்ரா 2 வரும். ஸோ இந்த இது கேன்சல் ஆயிரும். ஓகே. இந்த 2 கேன்சல் ஆயிரும். இதுல வந்து ஒரு 6 இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னா 2/3. ஓகே. ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 2/6 எக்ஸ்ட்ரா ஒரு 2 வரும். ஓகே. ஸோ அதனால் இது 2/3 இன்ட்டு B மைனஸ் C வரப்போகுது. ஓகே. 2/3 இன்ட்டு B மைனஸ் C வரும். ஸோ அதே மாதிரி C கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன வரப்போகுதுன்னா அதுக்கும் B மைனஸ் A பை 6ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ டோட்டலாக என்ன வரப்போகுதுன்னா இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து என்ன வரப்போகுதுன்னா I வந்துட்டு B மைனஸ் A பை 6 இன்ட்டு F ஆஃப் A ப்ளஸ் 4 டைம்ஸ் F ஆஃப் A ப்ளஸ் B பை 2 ப்ளஸ் F ஆஃப் Bன்னு வரப்போகுது. ஓகே. B மைனஸ் A பை 6 F ஆஃப் A ப்ளஸ் 4 இன்ட்டு F ஆஃப் A ப்ளஸ் B பை 2 வரப்போகுது. அல்லது இன் டர்ம்ஸ் ஆஃப் x0 எழுதிங்கன்னா x2 மைனஸ் x0 by 6 into f of x1 f of x0 plus 4 times f of x1 plus f of x2 அப்படின்னு இருக்கு. இதுக்கு பேர் வந்து சிம்சன்ஸ் 1/3 ரூல்னு பேர். ஓகே. ஸோ இந்த B மைனஸ் A வந்துட்டு வித்து ஓகே ஆவரேஜ் ஹைட் வந்து இதில் வந்து எப்படி வருது இந்த மாதிரி வருது. B மைனஸ் f of x0 into B f of x0 plus 4 f of x1 plus f of x2 வருது. ஓகே. ஸோ இதுதான் இதோட இது. சப்போஸ் வந்து நான் கட்சி ஈக்குவல் டு B மைனஸ் ஏன்னு எடுக்கிறேன். ஓகே. h ஈக்குவல் டு B மைனஸ் A பை 2. ஓகே. ஸோ அதுதான் என்னோட லென்த். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் என்னோட கரு வந்துட்டு இப்படி இருக்குது. ஓகே. ஸோ இப்படி இருக்குது.
நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த 3 பாயிண்ட்டை எடுக்கிறேன். ஓகே, இந்த 3 பாயிண்ட்டை எடுக்கிறேன். ஓகே, இதில் பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து இந்த கர்வ் வந்து இப்படி ஒரு பேரபிள் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகுது. ஸோ இந்த இன்டர்வல் வந்து எப்படி எடுக்கிறேன்னா இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு a + b/2, இது வந்துட்டு b. ஓகே, ஸோ இதுதான் கட்சி வந்து என்னவா இருக்குன்னா கட்சி வந்து b - a/2 இருக்குது. ஓகே, ஸோ இன்டர்வல் வந்து ரெண்டாக பிரித்து எடுக்கிறேன். ஸோ கட்சி ஈக்குவல் டு b - a/2னா இது என்ன ஆகும் அப்படின்னா கட்சி ஈக்குவல் I வந்து என்ன ஆகும்னா ஸோ h/3 இன்ட்டு f ஆஃப் a ப்ளஸ் f ஆஃப் a ப்ளஸ் h ப்ளஸ் f ஆஃப் a ப்ளஸ் 2h அல்லது f ஆஃப் b. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஸோ 4 டைம்ஸ் f ஆஃப் a ப்ளஸ் h ப்ளஸ் f ஆஃப் a ப்ளஸ் 2h அல்லது இது வந்து எப்படி எழுதுனா h/3 இன்ட்டு f ஆஃப் a ப்ளஸ் f ஆஃப் 4 டைம்ஸ் f ஆஃப் a ப்ளஸ் h ப்ளஸ் f ஆஃப் bன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 1/3 வருது. ஓகே, ஸோ இந்த சின்ஸ் இதில் வந்து டிவைடட் பை 3 வர்றதுனால இதுக்கு பேர் வந்து என்னென்னா சிம்சன்ஸ் 1/3 ரூல் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து சிம்சன்ஸ் 1/3 ரூல். ஸோ 1/3 வர்றதுனால அது வந்து சிம்சன்ஸ் 1/3 ரூல்னு பேர். ஓகே, ஸோ இது வந்து x0 x1 x2 அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இதில் வந்து எரர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எரர் இன் பேசிக் சிம்சன்ஸ் ரூல் எப்படி கால்குலேட் பண்ண பார்க்கலாம். இன்டர்போலேஷன் எரர் தியரம் மூலமாக வரப்போகிறதுல இது வந்து வேறு நம்ம டெய்லர் சீரீஸ்லேருந்து கொண்டு வரப்போகிறோம். அதை எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். ஸோ இதோட எரர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் வந்துட்டு C4 ஆஃப் a, bயில் எடுக்கிறேன். ஓகே, எஃப் வந்து C4 ஆஃப் a, bயில் எடுக்கிறேன். ஓகே, இதோட எரர் அதாவது என்ன கண்டுனா சிம்சன்ஸ் 1/3 ரூல் அதாவது f ஆஃப் x மைனஸ் இந்த p2 ஆஃப் x இருக்குல்ல f ஆஃப் x மைனஸ் p2 ஆஃப் x. ஸோ இதோட எரர் என்னன்றதுனா ஓகே, ஸோ இதோட எரர் என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் இது வந்து என்னவா இருக்குதுன்னா ஸோ மாடலஸ் போடல. ஸோ வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இதோட எரர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் b - a பவர் 5/90 இன்ட்டு f4 ஆஃப் கையாக இருக்க போகுது. ஓகே, b - a/2 ஓகே b - a/2 ஹோல் பவர் 5 இன்ட்டு டிவைடட் பை 90 இன்ட்டு f4 ஆஃப் கையாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இதோட எரர் இருக்க போகுது ஃபார் சம் கையின் a, b. ஸோ இதை எப்படி இது பண்ணால் பார்க்கலாம். ஸோ இது வந்து திருப்ப வந்துட்டு ஃபஸ்ட் எரர் இன்டர்போலேஷன் தியரம் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா ஃபஸ்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம் படி f ஆஃப் x மைனஸ் p2 ஆஃப் x வந்து என்னவா இருக்கும்னா ஸோ f ஆஃப் x மைனஸ் p ஆஃப் x என்னது இன்டர்போலேஷன் எரர் தியரம் படி ஸோ 1/n ஃபேக்டோரியல் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் i = 0 to n x minus xi இன்ட்டு fn + 1 ஆஃப் கை. இதான் வந்து ஃபஸ்ட் இன்டர்போலேஷன் தியரம். ஸோ அப்போ அதை இதுபடி யூஸ் பண்ணோம்னா f ஆஃப் x மைனஸ் p2 ஆஃப் x என்ன இருக்கிற இடத்துல 2 போட்டோம்னா என்னன்னா f ஆஃப் x மைனஸ் p2 ஆஃப் x இன்ட்டு 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 x minus x0 x minus x1 x minus x2 இன்ட்டு f3 ஆஃப் கை தான் வரும். ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் f4 ஆஃப் கை இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம் யூஸ் பண்ணோம்னா இதோட எரர் வந்துட்டு இந்த மாதிரி வராது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டெய்லர் பாலினாமியல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லர் பாலினாமியல் என்ன பண்ண போகிறோம்னா x பிலாங்ஸ் டு x0, x2க்கு வந்துட்டு ஒரு டெய்லர் பாலினாமியல் எழுத போகிறேன். ஸோ f ஆஃப் x ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் f ஆஃப் x ஈக்குவல் டு ஓகே அரௌண்ட் த பாயிண்ட் x1ல எழுத போகிறோம். ஓகே, ஸோ அரௌண்ட் த பாயிண்ட் x1ன்றது அந்த மிடில் பாயிண்ட் இருக்குல்ல அந்த மிடில் பாயிண்ட் அந்த மிட் பாயிண்ட்ல வந்து எழுத போகிறோம். ஸோ f ஆஃப் x1 ஈக்குவல் டு f ஆஃப் x1 ப்ளஸ் f dash ஆஃப் x1 இன்ட்டு x minus x1 ஹோல் ஸ்கொயர் பை f dash of x1 okay divided by 1 factorial plus f double dash of x1 by 2 factorial into x minus x1 whole square okay plus f triple dash of x1 okay f triple dash of x1 into x minus x2 x minus x1 whole cube by 3 factorial okay and last one okay plus f4 of chi இந்த இடத்துல chi போட்டுக்கிறேன் okay x minus x4 x1 whole power 4 by 4 factorial okay so இந்த எடுத்துக்கிறேன். ஸோ இதோட இன்டகிரேட் ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணாலும் ஸோ இதை ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறேன். ஓகே ஸோ இன்டகிரல் x0 to x2 ஓகே இன்டகிரல் x0 to x2 ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறேன். இதையும் ஓகே x0 to x2 வித் ரெஸ்பெக்ட் டு dx ஓகே dx இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இதை இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இது என்ன ஆகும் ஃபஸ்ட் இது வந்துட்டு இன்டகிரல் f of x1 இன்டூ ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு dx ஸோ அதனால் dx வரும் dx வந்துச்சுன்னா x2 minus x0 ஓகே ரெண்டாவது இன்டகிரேட் பண்ணால் f dash of x1 இன்டூ x minus x1 இருக்குது ஸோ அதனால் x minus x1 ஹோல் ஸ்கொயர்னு வரும் x minus x1 ஹோல் ஸ்கொயர் பை 2னு வருது ஸோ அதனால் 1/2 இன்டூ இது வந்து x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x0 minus x1 ஹோல் ஸ்கொயர் இது வந்து செகண்ட் டேர்ம் ஓகே. ஸோ தேர்ட் டேர்ம் என்ன ஆகும் ஸோ தேர்ட் டேர்ம் வந்து f triple dash of x1 by 2 factorial ஆல்ரெடி இருக்குது ஓகே ஸோ 2 factorial இது வந்து ஆல்ரெடி ஒரு x கியூப் வரும் ஸோ அதனால் இந்த 3 வரப்போகுது ஸோ அதனால் 6 ஆயிரும் x2 minus x1 ஹோல் கியூப்
minus x naught minus x1 whole cube. Okay, plus அடுத்தது f triple dash of x1 by already வந்து 3 factorial இருக்கு, so 6 இருக்கு, இங்கே ஒரு 4 வரும், அதனால இது 24 ஆயிரும். Okay, 24 into x minus x2 minus x1 whole power 4 minus x naught minus x1 whole power 4. Okay, next plus இன்னொரு term, okay, so last term f4 of chi வந்துட்டு f4 of chi into இங்கே வந்து 24 இருக்கு, அங்கே இன்னொரு இது வரும், அதனால இது வந்து 120 ஆயிரும். Okay, 120 into x naught minus x2 minus x1 whole power 5 minus x naught minus x1 whole power 5. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம போன இதில் பார்த்த மாதிரி தான் 2 times x naught minus x1 equal to 2 times x1 minus x2 equal to x naught minus x2 equal to a minus bன்னு வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா x naught minus x1ம் ஸோ x naught minus x1 டிஸ்டன்ஸும் ஸோ இப்போ a இது வந்து x naught, இது வந்து x1, இது வந்து x2. ஓகே, ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் சேம் தான். ஓகே, x naught minus x1 டிஸ்டன்ஸும் x2 minus x1 டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ x naught minus x1 டிஸ்டன்ஸும் x2 minus x1 டிஸ்டன்ஸும் சேமு, அதில் வந்து இது வந்து ஸ்கொயராக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து என்ன ஆயிரும், இந்த டேர்ம் வந்து 0க்கு போயிடும், இது வந்து 0 ஆயிரும். இந்த இதில் வந்து x2 minus x1ம் x naught minus x1ம் சேம் தான், அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா b minus a by 2. ஸோ அதனால் இது என்ன ஆயிரும்னா இந்த டேர்ம் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு அப்படியே இருக்கும் f of x1. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும், x2 minus x naughன்றது b minus a. ஓகே, ஸோ அது அப்படியே இருக்கும். செகண்ட் டேர்ம் 0 ஆயிரும். தேர்ட் டேர்ம் வந்துட்டு f double dash of x1 இன்ட்டு இது பண்ணோன்னா b minus a whole cube, இதில் வந்து b minus a whole cube வரும், இது வந்துட்டு மைனஸில் வரும் x naught minus x2 minus x1 வந்துட்டு b minus a இருக்கும், x naught minus x1 வந்து a minus b இருக்கும். ஸோ அதனால் இது வந்து b minus a whole cube இருக்கும், இது வந்து a minus b whole cube இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா ஸோ இது வந்து இங்கே b minus a whole cube இருக்கும். ஓகே, இது வந்துட்டு b minus a by 2 whole cube இருக்கும், இது வந்து b minus a minus b by 2 whole cube இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து மைனஸ் வெளியேற்றினா இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது வந்து என்னன்னா 2 times, இது வந்து என்ன இருப்பதுன்னா 2 times வரப்போகுது. ஸோ 2 times b minus a whole cube, b minus a by 2 whole cube. ஓகே, b minus a by 2 whole cube. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது f triple dash of x என்ன ஆயிருன்னா f triple dash of x வந்துட்டு திருப்பி இது என்ன ஆயிருன்னா x2 minus x1 டிஸ்டன்ஸும் x naught minus x1 டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ அதனால் இது வந்து 4 ஆயிடுது. ஸோ அதனால் ரெண்டுமே வந்துட்டு சேம் குவான்டிட்டி. ஸோ இதுவும் வந்து 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஸோ லாஸ்ட் இது மட்டும் இருக்கும், அது வந்து என்னன்னா f4 of chi into, ஓகே, இது வந்துட்டு b minus a by power 5 இருக்கும். ஸோ 2 times b minus a whole power 5 by 5, b minus a by 2 whole power 5. ஓகே, ஓகே, ஸோ இப்போ இன்னும் 2 டேர்ம்ஸ் நம்ம இது பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு வந்து ஒரு 6 இருக்குது, ஸோ அதை விட்டுருக்கோம். ஸோ அதனால் அது ஒரு 6 இருக்குது, இங்கே வந்து ஒரு 120 இருக்குது. f4 of chi வந்துருச்சு. இந்த எனக்கு பாக்கி என்ன இருக்குன்னா f double dash of x மட்டும் எலிமினேட் பண்ணோம், அதை மட்டும் எலிமினேட் பண்ணால் என்னோட ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ f double dash of x வந்துட்டு எப்படி எழுதுறான்னா வந்துட்டு நம்ம இதை பின்னாடி பார்க்க போகிறோம், பட் நான் வந்து இதை இப்போவே சொல்கிறேன். இது வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா f of x வந்துட்டு எப்படி எழுதுறான்னா வந்துட்டு 4 into f of x naught minus 2 into f of x1 plus f of x2 by b minus a whole square எழுதுறோம். ஓகே, ஸோ f double dash of x எப்படி எழுதுறான்னா f double dash of x வந்துட்டு f of 4 times f of x naught, okay, minus 2 times f of x1 plus f of x2 divided by b minus a whole square எழுதலாம். ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா f of x plus h என்னன்னு பார்ப்போம். ஓகே, f of x plus h டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி f of x plus h into f dash of x plus h square by 2 factorial into f double dash of x plus h cube by 3 factorial into f triple dash of x ஆகும். சம் கை இன்புட். ஓகே, ஸோ f of x minus h என்ன ஆகும், f of x minus h எடுத்தோன்னா f of x minus h into f dash of x plus h square by 2 factorial into f double dash of x. ஓகே, இது வந்து f triple dash of x எடுத்துக்கும் plus h power 4 by 4 factorial into f4 of கைன்னு எடுத்துக்கும். ஓகே, இங்கே வந்து f double dash of x, ஓகே, minus h cube by 3 factorial into f triple dash of x plus h power 4 by 4 factorial into f4 of கைன்னு வருது, ஆர் கை 1 கை 2ன்னு வருது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணனா என்ன ஆகும்னா இது ரெண்டையும் சம் பண்ணனா f of x plus h plus f of x minus h equal to 2 times f of x, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், plus h ஸ்கொயர் k 2 factorial, ஸோ f double dash of x இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ plus h power 4 by 4 factorial into 2, ஓகே,
f4 ஆஃப் சம் கைன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ நான் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுறேன்னா f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எப்படி எழுதுறேன்னா f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் f ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் 2 டைம்ஸ் f ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதனால் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் f ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச்சில் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்றது ஸோ எக்ஸ்ன்றது இந்த இதை எடுத்துக்கிறேன். ஓகே, x1 வந்துட்டு நான் x1 வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து x0 வந்து x1 மைனஸ் x0 வந்துட்டு x0 x1 x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஆயிரும். x1 x2 வந்துட்டு என்ன x2 வந்துட்டு ஸோ x0 வந்து என்ன x1 மைனஸ் ஹெச் ஆயிரும். x2 வந்துட்டு x1 ப்ளஸ் ஹெச் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். இது வந்து f ஆஃப் x0 வந்துட்டு f ஆஃப் x மைனஸ் ஹெச் இடத்துல f ஆஃப் x0 வரும். f ஆஃப் x1 f ஆஃப் x2 வந்துருச்சு டிவைடட் பை h வந்து ஆக்சுவலாக b மைனஸ் a பை 2 ஏன்னா மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் அதில் எடுத்த மாதிரி. ஸோ அதனால் வந்து b மைனஸ் a பை 2 வரும். ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த இது வந்துட்டு அந்த f டபுள் டேஷ் இருக்க இடத்துல இந்த இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு b மைனஸ் a ஹோல் பவர் b மைனஸ் a பை 6 அந்த லாஸ்ட் டேர்ம் வரும். ஸோ b மைனஸ் a பை 6 இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா f ஆஃப் x0 ப்ளஸ் 4 டைம்ஸ் f ஆஃப் x1 ப்ளஸ் f ஆஃப் x2 மைனஸ் b மைனஸ் a பவர் பை 2 ஹோல் பவர் 5 f4 ஆஃப் கை 2 மைனஸ் f4 ஆஃப் கை 1 வரப்போது. ஒரு இதுலேருந்து கை 1 வரப்போது. ஆல்ரெடி நமக்கு அங்கே ஒரு கை இருக்குது. ஸோ அது வந்து கை 2 நான் டினோட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1/60 இன்ட்டு f4 ஆஃப் கை ப்ளஸ் 1/60 இன்ட்டு b மைனஸ் a பவர் 5 வரப்போது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரப்போதுன்னா b மைனஸ் a பை 6 இன்ட்டு f ஆஃப் x0 ப்ளஸ் 4 f ஆஃப் x1 ப்ளஸ் f ஆஃப் x2 வரப்போது. மைனஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 1/90 இன்ட்டு b மைனஸ் a பை 5 வரப்போது. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, ஸோ இந்த டேர்ம் ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், இந்த டேர்ம் இருக்குல்ல, ஸோ இது b மைனஸ் a பை 2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கும். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்னதுன்னா இது திஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னன்னா ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னதுன்னா ஸோ அதை மட்டும் எழுதிடுறேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா சிம்சன்ஸ் 1/3 ரூல் ப்ளஸ் இது வரப்போகுது. இன்டெக்ரல் a டு b f ஆஃப் x dx ஈக்குவல் டு எப்படி வரப்போகுதுன்னா ஆர் இன்டெக்ரல் x0 x2 f ஆஃப் x dx வந்து எப்படி வரப்போகுதுன்னா ஈக்குவல் டு b மைனஸ் a பை 6 இன்ட்டு b மைனஸ் a பை 6 இன்ட்டு f ஆஃப் x0 plus 4 into f of x1 plus f of x2 minus 1/90 into f4 of chi into b minus a by 2 whole power 5 வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னது, இதுதான் என்னோட சிம்சன்ஸ் 1/3 ரூல் ஃபார்முலா. தான் சிம்சன்ஸ் 1/3 ரூல் ஃபார்முலா. ஸோ இது போக அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா என்னோட எரர் வந்து என்னது 1/90 into f4 of கைன்னு வரப்போகுது. ஸோ இதை வந்து கட்சியில் டினோட் பண்ணால் இது வந்து மைனஸ் 1/90 இன்ட்டு கச் பவர் 5 f4 ஆஃப் கைன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 0 to 1 e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சிம்சன்ஸ் 1/3 ரூல் யூஸ் பண்ணி இதே மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்தது கால்குலேட் பண்ணலாம். இது வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதி இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதுன்றதை செக் பண்ணலாம். ஓகே, இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.